விஜய்க்காக கதை இல்லாம கதைக்காக விஜய் இருந்திருந்தா கோட் ஒரிஜினல் கோட்டா இருந்திருக்கும். புரியல. படத்துல விஜயோட ஆக்டிங் மட்டும்தான் புதுசா இருக்கு, மத்ததெல்லாம் நம்ம பார்த்ததுதான். படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, நீங்க விஜயகாந்த் நடிச்ச ராஜதுரை, ரஜினி நடிச்ச பேட்டை, விக்ரம் நடிச்ச மகான்னு அந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கோட்டோட கதைய சொல்லவே தேவையில்ல. இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. கென்யால யுரேனியம் கெமிக்கலை இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்டான மேனன் ஓடுற ட்ரெயின்ல கடத்துறாரு. மேனனோட பொழப்புகளை கெடுக்க இந்தியால இருந்து ரா ஏஜென்ட் மாதிரி ஷார்ட்ஸ் ஏஜென்ட்டுகளா இருக்க விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் போறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? அங்க நடந்த ஓடுற ட்ரெயின் ஃபைட்ல விஜய் யுரேனியத்தை கேட்சப் பண்ணிடுறாரு. மேனனை விஜய் உயிரோட பிடிக்க ட்ரை பண்ண, பட் ட்ரெயின் வெடிச்சு மேனன் காலி. விஜய் டீம் மிஷன் 100% சக்சஸ். திரும்ப இந்தியாவுக்கு வந்து டீமோட விஜய் ஜாலியா குடிச்சுக்கிட்டு பிரெக்னண்டா இருக்கிற ஒய்ஃபுக்கும் அவரோட குட்டி பையனுக்கும் இம்சையை கொடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப விஜய் டீம் அண்ட் ஷார்ட்ஸ் டீமோட ஹெட்டான நாசிர் பேங்காக்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அது என்ன அசைன்மெண்ட்னு நமக்கெல்லாம் சொல்லல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். விஜய் மட்டும் மிஷனுக்கு நடுவுல பேங்காக்ல ஃபேமிலியோட இன்ப சுற்றுலா போறாரு. அது ஏன்னே தெரியல, விஜய் ஃபேமிலியை மட்டும் ஒரு கும்பல் துரத்துது. இங்க வந்ததுக்கே நமக்கு காரணம் சொல்லல, இதுக்கு மட்டும் நமக்கு காரணம் தெரியவா போகுது? பேங்காக்காரனுங்க பண்ண பிரச்சனையில ஸ்னேகாக்கு டெலிவரி பெயின் வந்துடுது. விஜயும் ஹாஸ்பிட்டல்ல அவசரமா கொண்டு போய் சேர்க்கிறாரு. அவங்க 2 பேத்துக்கும் அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஆனா ஒரு கையில மிளகா, இன்னொரு கையில ஸ்வீட் மாதிரி ஏற்கனவே இருந்த பையனை விஜய் தொலைச்சிடுறாரு. பையனை இப்படியே அநியாயமா தொலைச்சிட்டியான்னு கோவப்பட்டு விஜய் கூட ரிலேஷன்ஷிப்பை ஸ்னேகா கட் பண்ணி விட்டுடுறாங்க. இப்ப அவங்களுக்கும் வயசாயிடுது. தன்னோட வயசுக்கு வந்த பொண்ணுக்காக 2 பேருமே ஹாய் பாய்ன்ற அளவுக்கு பேசிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் ஷார்ட் ஸ்குவாடெல்லாம் விட்டுவிட்டு இப்போ ஏர்போர்ட்ல பாஸ்போர்ட் செக்கரா உட்காந்துருக்காரு. நல்லா இருந்த விஜய் குடும்பத்தை மிஷன்னு சொல்லி பேங்காக் கூட்டிட்டு போய் கிடத்த ஷார்ட்ஸ் டீம் ஹெட்டான நசீரும் விஜயோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கெட் டுகெதர்ல ஒன்னு சேர்றாங்க. இந்த டைம் மாஸ்கோல இந்தியன் எம்பசி ஆரம்பிக்கிறதுக்கு அங்க உள்ள லோக்கல் கைங்கெல்லாம் பிரச்சனை பண்றாங்க. அதை நீ தான் போய் சரி பண்ணி வைக்கணும், நீயும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பேன்னு மொத்தமா சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி விஜய மாஸ்கோக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனா விஜய்க்கே ஒரு பிரச்சனை வருது. விஜய் வயசுல இருந்து ஒரு 20 வயசு குறைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒருத்தனை பாக்குறாரு. அது யாரா இருக்கும்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு இருக்கிற அதே குழப்பம் தான் விஜய்க்கும். அவன் யாரா இருக்கும்னு அவரே குழப்பிக்கிறாரு. சடனா பார்த்தா பிரசாந்த் மாஸ்கோல வந்து நிக்கிறாரு. நீ எப்படா இங்கன்னு கேட்டா, நீ போன் எடுக்கல, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்றாரு. நம்புற மாதிரி அங்க இருக்குது. 2 பேரும் சேர்ந்து அவன் யாரா இருக்கோன்றத கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் கோட். என்னதான் படம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஒரு டைம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இல்லை. அதனால ஒரு டைம் பார்க்கலாம்.